அம்மா என்கிட்ட கோவமா பேசின வருத்தத்துல தான் நான் உன்கிட்ட கோவமா பேசிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அவங்க 2 பேரும் சொல்லாம கொள்ளாம வராங்க போறாங்க, தனியா போய் ரகசியம் பேசுறாங்க. அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு எரிச்சல் தான் வருது. ஆமாண்டா, அவங்களுக்கு எரிச்சல் தர மாதிரி எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இப்ப அவங்கள பார்த்தா எரிச்சலா இருக்குன்றியா? அவங்களுக்கு எரிச்சல் வர மாதிரி நான் பண்ணுனா பின்ன நிர்மலா எங்க வேலைக்கு வரேன்னு சொன்னோன்னே சட்டுன்னு அதை மறுத்துட்டு அவளுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுல எந்த அக்கறையும் காட்டாம அவங்களுக்கு யார் சுத்தமா பிடிக்காதோ அந்த லீலாக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுல முழு மூச்சா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அம்மாக்கும் நிர்மலாக்கும் எரிச்சல் வராதா? அண்ணே, அம்மாவும் நிர்மலாவும் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு நான் அதை செய்யல. லீலா இருக்கிற சூழ்நிலையில அவளுக்கு ஒரு உதவி பண்ணணும்னு நினைச்சுதான் இதை செஞ்சேன். அதை பார்த்து இவங்களுக்கு எரிச்சல் வந்தா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏண்டா, அம்மாவும் நிர்மலாவும் டென்ஷன் ஆவாங்கன்னு உனக்கு தெரியாதா? தெரியும். என்னென்ன பண்ண முடியும்? லீலா மேல பரிதாபப்படுறது தப்பா இல்ல அவளுக்கு உதவி பண்றது தப்பா? என் நிலைமை நீங்க இருந்தா என்னென்ன பண்ணுவீங்க? அண்ணே, நிர்மலாவுக்கு ஒரு வேலை இல்லைன்னா கூட நாம 2 பேரும் அவளை பாத்துக்குவோம். நாம இருக்கோம் நிர்மலாவுக்கு. லீலாவுக்கு யாருன்னு இருக்காங்க? ஏன் எதுவுமே பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க, என் நிலைமை நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? எந்த உதவியும் பண்ணாம எப்படியோ போட்டோன்னு விட்டுருவீங்களா? அதனால சும்மா ஒரு சைடு மட்டுமே கேட்டுட்டு நம்ம பேசக்கூடாது. என்ன செல்வம், அட வாங்க. அண்ணே, எப்படி இருக்கீங்க? என்ன திடீர்னு இந்த பக்கம் சர்ப்ரைஸா இருக்கு? இப்ப நான் தொழில் ரீதியா வந்திருக்கேன். அப்படியா? என்ன விஷயம்? பெங்களூருக்கு கொஞ்சம் சரக்கு அனுப்பணும். ஏற்கனவே ரெகுலரா பண்ணிட்டு இருக்க கம்பெனில கொஞ்சம் ப்ராப்ளம். தப்பு நம்ம பக்கம் தான். சரி, நீ சரக்கு அனுப்ப வேணாம் விட்டுன்னு சொல்லிட்டு நேரம் இங்க வந்துட்டேன். பெங்களூருக்கு இமீடியட்டா அனுப்பணும். முடியுமா? அனுப்பிச்சிடலாம். என்னடா அனுப்பிச்சிடலாம். ரெகுலர் ட்ரிப்பே இருக்கு. இன்னைக்கு நைட் போய் சேர்த்தா போறோம்ல? அது போதுமே, பண்ணிடலாம். ஹலோ, நிர்மலா டிரான்ஸ்போர்ட். மாமா, நான் லீலா பேசுறேன். அங்க செல்வம் இருக்காரா? இருக்கான். என்னம்மா விஷயம்? அது ஒண்ணு இல்ல மாமா. செல்வம் சொல்லியிருந்த கம்பெனில என்ன இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. அத அவர்கிட்ட சொல்லணும். அதான். ரொம்ப சந்தோஷம். அதுக்கு செல்வத்துக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் மாமா போன் பண்ணியிருந்தேன். அவர்கிட்ட கொஞ்சம் போன் கொடுக்குறீங்களா? யாரு? ஹலோ ஹலோ செல்வம், நான் லீலா பேசுறேன். சொல்லுங்க. தேங்க்ஸ் செல்வம். எதுக்கு? என்ன இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா? வெரி குட். தேங்க்ஸ் செல்வம். நீங்க இந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணீங்கல்ல, அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரி, பரவாயில்ல. என்னப்பா? எனிவே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ செல்வா. போனை வச்சிட்டுமா? ஓகே. கோபி, அன்னைக்கு அம்மா நம்ம போஸ்ட் வீட்ல வச்சு ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க. ரொம்ப சங்கடமா போச்சு. அன்னைக்கே ஃபோன் பண்ணி சாரி கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா அது அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். அதான் ஃபோன் பண்ணல. சாரி. ஏனே, நம்ம 2 சாரி கேட்கணும் வச்சுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி சாரி கேட்டுட்டு இருக்க வேண்டியதான். இப்ப கூட பாருங்க, பையனுக்கு புண்ணிதானம் வச்சிருக்கேன். ஆனா உங்களை என்னால கூப்பிட முடியல. அப்படி நான் கூப்பிட்டேன்னு வச்சுங்க, அது ஏதோ உங்களை கிண்டல் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப கூட பாருங்க, தொழில் ரீதியா தானே வந்திருக்கேன். அப்ப நான் உங்ககிட்ட சாரி கேட்கறதா? சாரி. எப்ப புண்ணியாச்சனம்? வர்ற வெள்ளிக்கிழமை. அண்ணே, இப்ப எவ்வளவுண்ணே? என்ன இது, முதல்ல உதவி கேட்டு வந்திருக்கீங்க? பணம் இல்ல இதுக்கு? இல்ல, ரெகுலரா கொடுக்கணும் இருக்கேன். தொழில கரெக்டா இருக்கணும். சொல்லுங்க நீங்க. எவ்வளோடா? எவ்வளவு பாக்ஸ் வரும்? 5 பாக்ஸ். ஒவ்வொன்றும் எவ்வளவு கிலோ இருக்கும்? ஒவ்வொன்றும் ஒரு 50 கிலோ. கோபி, நீங்க ஒரு 500 ரூபா கொடுங்க போதும். சரி. சரிண்ணே, அப்ப நான் கிளம்புறேன். டெம்பிள் அனுப்பிச்சு வைக்கிறேன். அனுப்பிச்சிருங்கண்ணே. சரி. வரேன்.
ஏண்டியம்மா எங்கடியம்மா புறப்பட்டுட்டா? கிளம்பும் போதே உன் தீஞ்ச வாயை வச்சுட்டு எங்க போறேன்னு கேட்டியா? இனிமே போற காரியம் உருப்பட்ட மாதிரி தான். உன்னை யார் இந்த நேரத்துக்கு இங்க வர சொன்னா? கடியம்மா இது என் வீடு. நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். இத கேட்க நீ யாரு? வந்தமா போனமா நிறு. அதை விட்டுட்டு தேவையில்லாம கேள்வி கேட்ட அப்புறம் வயசானவன் கூட பார்க்க மாட்டேன். ஆ? ஆ. சரோ என்ன சரோ? ஏன் சரோ எங்க கிளம்புறா உன் நாத்தனாரு? தெரியலையே பாட்டி. நீ கேட்க வேண்டியதானே? ஏன் நீங்க கேட்டு வாங்கி கட்டிக்கிட்டது ஓ போதாதா? ஆமா ஆமா ஆமா, நான் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டேன்ல, அதுவும் சரிதான். ஆ. பாட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடிவயிறெல்லாம் கலங்குது. என்னம்மா சொல்ற சரோ? ஆமா பாட்டி, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே விளக்கல. எப்போ எப்படி வேட்டு வைக்க போறாங்களோ எனக்கு ஒண்ணுமே தெரியல பாட்டி. பயமா இருக்கு. இங்கே நீ பட்டுப்பா இருப்பா வர. நிர்மலா எல்லாம் ரெடியா? எடுத்துக்கோ, குழந்தை எடுத்துக்கோ. சரிம்மா. நான் எடுத்துட்டு வரேன். கண்ணு அத்தை, ராசா அத்தை, அடியா அடி அம்மா சொல்றடி. அத்தை, நான் சொல்றத கேளுடி. நிர்மலா, எங்கடி போறீங்க? நிர்மலா திருப்பல தனமா செய்யாதம்மா. நான் சொன்னா பாட்டி, கேளு. சொல்லுங்க. நிர்மலா சொன்னா கேளுடி. எங்கடி ரெண்டு பேரும் போறீங்க? அது சொல்லி நிர்மலா போறீங்கடி. அடியே எங்கடி போறீங்க? அண்ணாடி சொன்னா கேளுங்கடி. போகாதீங்க. வண்டி எடுப்பா, வண்டி எடு. ராசா என்ன சரோ, என்ன இப்படி திடீர்னு கிளம்பி போயிட்டாங்க? தெரியல பாட்டி, என்ன பண்றதுன்னு புரியல. ஏம்மா அவங்க போற சைஸ பார்த்தா ஏதோ வெளியூர் போய் செட்டில் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது. நான் நினைக்கிறேன் இந்த வெளியூர்ல நிர்மலா போய் தங்கினா பாரு, அனாத ஆசிரமம், நாங்க போய் எல்லாரும் கூட்டு வந்தோமே, அந்த ஆசிரமத்துல ஆத்தாள் மகளும் போய் செட்டில் ஆவாங்கன்னு எனக்கு தோணுது. பாட்டி அவர் வந்து கேட்ட நான் என்னன்னு சொல்வேன் பாட்டி? தெரியாதுன்னு தெரியாதுன்னு சொல்லுடு. தெரியாதுன்னு சொல்லணுமா? அவ்வளவுதான். 2 பேரும் குழந்தை தூக்கிட்டு போயிருக்காங்க. வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு எங்க போயிருக்காங்கன்னு தெரியாதுன்னு சொன்னா அவ்வளவுதான். என்ன கண்ணா பின்னா திட்டுவாரு. இது என்னடி பெரிய கூத்தா இருக்குது? ஏண்டி வெளியில போறவங்கள எங்க போறீங்கன்னு கேட்கும் போது பதில் சொன்னா சரி, அவங்க கைய பிடிச்சு தொங்கவா முடியும்? அவன் கிடக்குறான் நியாயம் தெரியாதவன். பாட்டி அவருக்கு சில நேரம் நியாயம் தெரியும், சில சமயம் நியாயம் தெரியாதுதான். ஆனா இந்த மாதிரி இவங்க வீட்டை விட்டு கிளம்பி போனா அவரு சாதாரணமா நினைக்க மாட்டாரு. என்ன கொன்னே போட்டுருவாரு. எனக்கு பயமா இருக்கு பாட்டி. நான் என்ன பண்ணுவேன்? ஏம்மா நீ பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி. அம்மா ஏம்மா இது அப்புறம் பேசிக்கலாமா? உள்ள வாமா, நான் சொல்றேன் கேளு. உள்ள வா, உள்ள வா, வா. அட இந்த விளங்காத போய் விடிய கையில பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கிலீஷ் பேப்பர். என்ன லட்சுமணா, பேப்பர்ல என்ன போட்டிருக்கு? என்ன சொல்லி சந்தோஷப்படுற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. ஓ, நீ விஷயம் இல்லாம பேப்பர் படிக்க மாட்டியே, என்ன விஷயம் சொல்லு. அத கேக்குறியா? டேய், காக்காயோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு வருதான், கழுதப்புலியோட எண்ணிக்கை அழிஞ்சுக்கிட்டே வருதான். லட்சுமணா, எல்லாம் உன் சம்பந்தப்பட்ட விஷயமா சொல்லிட்டு இருக்கே, வேற ஏதாவது வந்து சொல்ல. ஏண்டா டேய், காலையிலேயே இந்த போன் எனக்கு தான். எப்படி சொல்ற? இன்னைக்கு காலையில கேலண்டரை பார்த்தேன். அதுல மிதுன ராசிக்கு நற்செய்தின்னு போட்டிருந்தது. சோ இந்த போன் எனக்கு தான். என்ன சொல்ற நீ? ஐயா சொன்ன அப்படித்தாயா? எந்த ஐயா சொன்னாரு? வேற யாரு? குமார் ஐயா தான். டாங்க ஐயா போனேறா முதல்ல. ஹலோ, குமார் ஹியர். என்ன கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? கோபி, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க நம்பி எந்த வேலையுமே கொடுக்க கூடாது போல இருக்கு. கோபி,
என்ன எதுன்னு சொல்லாம இப்படி திட்டிட்டு தான் நான் என்ன நினைக்கிறது கோபி? ஏற்கனவே ஒரு குளறுபடி நடந்து போச்சு. ஒரு ஊருக்கு அனுப்ப வேண்டிய சரக்கை இன்னொரு ஊருக்கு அனுப்பி வச்சீங்க. நான் போய் அந்த லாரி ஆபீஸ்ல கெஞ்சி கூத்தாடி அந்த சரக்கை இறக்கி வேற ஒரு லாரி ஆபீஸ்ல இருந்து அந்த சரக்கை ஏத்திட்டு வந்திருக்கேன். இப்ப என்ன போச்சுன்னு தெரியும்ல? என்னாச்சு? என்ன ஆச்சா? அந்த கம்பெனிக்காரன் உன் சரக்கே வேணாம்னு திருப்பி அனுப்ப போறான். ஐயோ, ஏன்? ஏனா ஓகே பீசஸ்லாம் இங்க இருக்கு, ரிஜெக்டட் பீசஸ்லாம் வண்டியில போயிட்டு இருக்கு. பேக்கிங் செக்ஷன்ல நீங்க தானே இருக்கீங்க. ஆமா. என்னத்த வேலை பார்த்து கிழிச்சீங்க? ஓகே பீசஸ் எது, ரிஜெக்டட் பீசஸ் எதுன்னு கண்டுபிடிக்க தெரியணும். பேச்சு மட்டும் 7 ஊருக்கு பேசுறது, அந்த திறமைய தொழிலையும் கொஞ்சம் காட்டணும். சாரி கோபி, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. சாரி யார் வேணாலும் கேட்கலாம். வேலை பார்க்கறதுல தான் சாமர்த்தியம் வேணும். சரி கோபி. இங்க பாருங்க, இதான் லாஸ்ட் வார்னிங். இனிமேலாவது வேலையில கவனமா இருங்க. சரி கோபி. சரி, ஃபங்க்ஷன் கரெக்டா வந்து சேருங்க. அதுலயும் சொதப்பி தொலையாதீங்க. பேசு. என்னடா வரமாட்டேன்னு சொல்லு. ஹலோ, பேசுறது கேக்குதுல்ல? சைலண்டா இருக்கீங்க. உங்ககிட்ட தான் சொன்னேன் ஃபங்க்ஷன் கரெக்டா வந்து சேருங்கன்னு. என்னது ஃபங்க்ஷனுக்கா? நாங்க ஏன்டா வரணும்? யாரு மாமாவா? மாமா தான். அந்த மரியாதை கட்ட மாமா தான்டா பேசுறேன். அது இருக்கட்டும், ஃபங்க்ஷன் கரெக்டா வந்து சேருங்க. டேய் கோபி, என்னடா விசேஷம்? பொல்லாத விசேஷம். முறதவரி நீங்க செய்வீங்க, அந்த விசேஷத்துக்கு நாங்க வரணுமா? என்ன பேசுறீங்க நீங்க? என்ன முறதவரி போச்சீங்க? டேய், இது யார் வீட்டு விசேஷம்? எங்க நடக்கணும்? எங்க வச்சு நடத்துறீங்க? டேய், முறையா இது அழகர் குளத்துல நடத்தணும். நீங்க என்னடான்னா அந்த போஸ் பாய வீட்டுல வச்சு நடத்துறீங்க. ஏற்கனவே அந்த போஸும் தனமும் எங்களை பைசா கூட மதிக்கிறது கிடையாது. அப்பேற்பட்டவங்க வீட்டுல நடக்கிற விசேஷத்துக்கு நாங்க வரணுமா? நாங்க வரமாட்டோம், வர முடியாது. மாமா, இது என் பையனுக்கு நடக்கிற விசேஷம். டேய், அதுதான்டா அடுத்த பாயிண்ட். இந்த விசேஷத்துக்கு முறையா யாரா அழைக்கணும்? அந்த அழகர் குளம் சிதம்பரம் அழைக்கணும். அவரு அழைக்கிறத விட்டுட்டு நீ அழைச்சிட்டு இருக்கடா, அறிவு கட்டவனே. நீ இந்த வீட்டு ஆளுடா. மாமா, தயவு செஞ்சு வாதம் பண்ணாதீங்க. இது என் பையன் விசேஷம். அவசியம் வந்துருங்க. டேய், இந்த விசேஷம் நடத்துற விதம் எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நாங்க விசேஷத்துக்கு வரமாட்டோம், வர முடியாது. மாமா, மாமா. சாபாஷ் லட்சுமணா, பின்னிட்டு லட்சுமணா. இன்னைக்கு தான் நீ என் மனசுல ஒசந்து நிக்கிற. இவ்வளவு நேரம் அவன் என்ன வாங்கினா, நீ இப்ப அவனை வாங்கிட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை லட்சுமணா, இவ்வளவு போல்டா இருக்க. பின்ன நமக்கெல்லாம் மான மரியாதை முக்கியம். நம்மெல்லாம் கஸ்தூரிமான் பரம்பரைடா. கவரி பண்றான். வாய முறா, ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். மெயின் மேட்டருக்கெல்லாம் வராத, சைடுல தப்பு கண்டுபிடிக்கிறாரு. லட்சுமணா, சிவராமனை பத்தி எல்லாம் நீ ஏன் நடிக்கிற? உன் உயிரை திறனா அவனுக்கு வருமா? அதானே, இவன் வீரமெல்லாம் போன்ல மட்டும்தான். இப்ப கோபி வருவான்ல, எங்க நேரடியா பேச்சு சொல்லு பாப்போம். என்ன லட்சுமணா அது? உன்னை இவ்வளவு கேவலமா பேசுறான்? அவன் கடற்கறான் கிறுக்கு பையா. இல்ல லட்சுமணா, அவன் சொல்றதே பாயிண்ட் இருக்கு. நாம 2 பேரும் என்னதான் பேசிட்டாலும் கோபி நேர்ல பேசும்போது அவன் முகதாட்சணத்துக்காக நாம தலையிட கூடாது. கோபி இருக்கானே, அவன் நம்மள ஃபங்க்ஷனுக்கு வர வைக்கிறதுக்காக பல ட்ரிக்குகளை பண்ணுவான். கெஞ்சுவான், அரட்டுவான், மிரட்டுவான், உருட்டுவான், பிரட்டுவான். அசரக்கூடாது நம்ம. எக்ஸாக்ட்லி. தபார், நீ பிடிக்கிற புடியில குரங்கு புடியா இருக்கணும். ஏற்கனவே நான் குரங்கு பிடி குணம் உள்ளதான்டா. நீ வேற சொல்லிட்டியா? விட்டுருவா நானு. இப்ப நாம ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம். கோபி என்னதான் பேசினாலும் நாம வசிய மாட்டோம். புண்ணியதான விழாவை புறக்கணிப்போம். புண்ணியதான விழாவை புறக்கணிப்போம். புண்ணியதான விழாவை புறக்கணிப்போம். மாமா, நான் உங்களை எவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருக்கேன். அது ஓன் தப்பு மாமா. ஏமாமா அப்படி பேசுனீங்க? என் பையனுக்கு விசேஷம், இதுக்கு நீங்களா வரமாட்டேன்னு சொன்னா எப்படி? அது எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குன்னு கொஞ்சமா யோசிச்சு பாத்தீங்களா? கோபி, நீ என்ன சொன்னாலும் சரிதான். எங்களை சமாதானப்படுத்த முடியாது. எங்களுக்கு விருப்பம் இல்ல, ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது. ஏமாமா, அவ்வளவு தூரம் நான் ஏன் உங்களுக்கு வேண்டப்படாதவன் ஆயிட்டேன்? அதான் காரணத்தை லட்சுமணன் போன்ல விலாவரியா சொல்லிட்டாருல. இப்ப நேர்ல வேற வளர்க்கணுமா? அதானே நியாயமா. இந்த ஃபங்க்ஷன் எங்க நடத்தணும்? அழகர் குளத்துல. அதை விட்டு தன வீட்டுல நடத்துறது ரொம்ப தப்பு. ஏமாமா, இப்ப சிதம்பரம் மாமா எங்க இருக்காரு? இங்கதானே இருக்காரு. அவர் இருக்கிற இடத்துல தானே ஃபங்க்ஷன் வைக்க முடியும். பாத்தியா, ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தின்னு சொல்ற மாதிரி சிதம்பரம் இருக்கிற இடம் தான் அழகர் குளம்னு எவ்வளவு ஃபீலிங்ஸ் கொடுக்குறான் பாரு. அதை விடுறா. டே கோபி, நியாயமா இந்த ஃபங்க்ஷன் எங்களை யாரு கூப்பிடணும்? உன் மாமனார் சிதம்பரம் கூப்பிடணும். இடையில நீ யாரா? நான் யாரா? அந்த பையனுக்கு அப்பனே நான் தானே மாமா. பாரு,
நீ என்ன சொன்னாலும் சரிதான், உன் சால் சாப்பா ஏத்துக்க முடியாது. ஓஹோ, அப்ப நான் எவ்வளவுதான் கெஞ்சி கூப்பிட்டாலும் நீங்க வரப்போறது இல்ல, அப்படித்தானே? சாரி. சரி, நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த விசேஷத்துக்கு வரக்கூடாதுன்னு திட்டம் போட்ட பிறகு என்னால என்ன செய்ய முடியும்? எனக்கு இந்த வீட்டுல எவ்வளவு மரியாதை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, என்ன எவ்வளவு தூரம் மதிக்கிறீங்கிறது தெரிஞ்சு போச்சு. பரா கோபி, நீ தலைக்கீழ் நின்று தண்ணி குடிச்சாலும் சரிதான், எங்களுக்கு மரியாதை இல்லாத போஸ் வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நாங்க வரமாட்டோம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இன்னொரு முறை சத்தமா சொல்லியா? சரி, வராட்டி போங்க, ஆனா இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். நடந்துட்டு போட்டோம். அப்படி இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா ஏன் விசேஷத்துக்கு யார் யார் வரலையோ அவங்களை எப்படி நான் கூட வச்சுக்க முடியும்? கார்மெண்ட்ஸ்ல வேலை கிடையாதுன்னு சொல்லி வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்லி தான் அனுப்ப முடியும். ஆமா, அப்படி நான் வெளியில அனுப்பிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த உறவெல்லாம் கரெக்டா இருக்காது பாருங்க. அப்ப நான் என்ன செய்ய முடியும்? இங்க வந்து இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்படியே தனியா ஒரு வீட்டை பார்த்துக்கிட்டு தனி கொடுத்துரும் போக வேண்டியதா? அப்படி நான் தனி கொடுத்து போயிட்டேன்னு வச்சுங்க, செலவு எக்கச்சக்கமாயிரும், பட்ஜெட் பெருசாயிரும், எப்படி நான் சமாளிக்க முடியும்? ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த செலவுகள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணும் இல்லையா? மாப்பிள, நீ தேவையில்லாத செலவுன்னு சொல்றத பார்த்தா இந்த டெலிபோன் பில்லும் கரண்ட் பில்லு தானே? கரெக்டா சொன்னீங்க மாமா. அது மட்டும் இல்ல, சில செலவுகள் நம்ம வெளியில சொல்ல முடியாது, அதை சொல்லி காமிக்கிறது நல்லா இருக்காது. ஆனா அந்த செலவுகள் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணா தானே என்னோட லைஃப் நான் சமாளிக்க முடியும். நிறுத்துறா, என்னடா நீ மிரட்டுறியா? நானும் பாத்துட்டே இருக்கேன், என்னமா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பேசிக்கிட்டே போறேன். ஏன்டா உனக்கு இந்த புத்தி? பார், எதுவா இருந்தாலும் நேரா பேசு, என் மூஞ்சியை பார்த்து பேசு, கண்ணை பார்த்து பேசு. அட்ரஸுக்கு ஏச்சி சும்மாரு. அர்ரா சக்கேன் என்ன செருப்பால் அடிச்சுமா சொல்றேன் மடப்பையில. இது நம்ம வீட்டு குழந்தை, நீங்க எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு அதிகாரமா சொல்றா, அடிச்சு சொல்றா. சொல்லு, நான் வரமாட்டேன். அவன் யாருடா? உன் பையன்டா, எனக்கு அவன் பையன் தான்டா. அவன் ஃபங்க்ஷனுக்கு நான் வரேன்னா அப்புறம் நான் என்னடா மனுஷன்? அடிச்சு இழுத்து போறது கூட உனக்கு உரிமை இருக்குடா. ஜெயா, ராம லட்சுமண மாதிரி ஒத்துமையா இருக்க அண்ணன் தம்பிகளை லட்சுமணங்கிற பேரை வச்சுட்டு சகரி வேலை பார்த்து பிரிக்க பாக்குறியா? நீ நல்லா இருப்பியா? துரோகி, வேஷக்காரா, மோசக்காரா. ராஜி, துணியெல்லாம் எடுத்து வை, போலாம். பாவி, ஏடா அவன் உல்டா பண்ணி பேசிட்டு போறான்? என்ன உல்டா பண்ணி பேசிட்டு போறான்? அவன் தான் ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் மிக்ஸ் பண்ணி பேசிட்டு போயிட்டே இருக்கான்ல. மாப்பிள, என்ன கிளம்பிட்ட? ஒண்ணுல பைக் எடுத்து உள்ள வைக்கணும். ஒண்டா மாப்பிள, நான் எடுத்து வைக்கிறேன். நீங்க வருவீங்களா மாட்டீங்களா? என்ன மாப்பிள இப்படி ஒரு கேள்வி கேட்டுப்புட்ட? நீ யாரு? எனக்கு மாப்பிள. போஸ் யாரு? எனக்கு மாப்பிள. தன யாரு? எனக்கு தங்கச்சி. விஜய் யாரு? எனக்கு தங்கச்சி. விஜய் குழந்தை, எனக்கு மாப்பிள. எனக்கு நீ எவ்வளவு செஞ்சிருக்க மாப்பிள. இந்த ஃபங்க்ஷன் கூட வரலன்னா அப்புறம் நான் எதுக்கு? நான் என்ன எல்லாம் நன்றி மறந்த ஈன பயலா? நன்றி மறந்த மானகட்ட பயலா? மாமா, நீங்க பைக் எடுத்து வைக்கலாம். கோபி, உன் முகத்தை பார்த்து பேசுறது கூட அசிங்கமா இருக்குதுடா. இந்த கிறுக்கு பைய பேச்சு கேட்டுக்கிட்டு ஒரு நிமிஷம் சபலம் அடைஞ்சிட்ட. டே கோபி, அவனுங்கெல்லாம் ஒரு வகையில தான்டா உனக்கு சொந்தம், ஆனா நான் அப்படி இல்லடா. நான் ரெண்டு வகையில உன் பையனுக்கு சொந்தம். ஒரு வகையில தாத்தா, ஒரு வகையில மாமா. நீ சொல்ற கோபி, நீ இப்ப சொன்னா கூட ஈஸ்வரியும் குழந்தையும் கூட்டுட்டு உடனே கிளம்பிடுறேன்டா. டே கோபி, என்ன நீ மன்னிச்சிடுறா கோபி. நீயா? நானே தான். ஐயோ, இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்த நானு. அப்ப கோபி அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமா, என்னமோ கஸ்தூரிமானு கவரிமானு அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்த, கடைசியில் எருமாட நிக்கிற. இங்க பாரு லட்சுமணா, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, மல்ல கபடி வச்சு தூப்புனா அது மறுபடியும் ஓ மூஞ்சில தான் விழுது. குட் நைட்.